ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ ஹிண்டு சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சுக்கிர பகவானும் கேது பகவானும் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் எந்த மாதிரியான பலன்கள், கோச்சாரத்தில் சேரும்போது எந்த மாதிரியான பலன்கள் என்பதை தான் பார்க்க போகிறோம். சுக்கிரன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிடத்தில் சுக்கிரன்னா வாழ்க்கை துணை, பெண்கள், முக்கியமாக பண வரவு, சொகுசு வாழ்க்கை, திரைப்படம், கட்டிய வீடு, இதெல்லாம் வந்து அதாவது நோகாமல் கிடைக்கக்கூடிய எல்லா அனைத்து சுகங்களும் எதுவும் பார்க்கும்போது சுக்கிரன். கேதுனா என்னன்னா பக்தி, கடன், தனிமை, நேர்மை, மேலும் பார்த்தீங்கன்னா கடனால் கவலை, மேலும் பார்த்தீங்கன்னா பிரிவினை, வழக்கு, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து ஆன்மீகத்தின் மூலியமாகவும் பணத்தை கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போது ஜனன ஜாதகத்தில் சுக்கிரனும் கேதும் ஜாதகத்தில் ஒரே ராசியில் ஒன்றா இருக்கும்போது ஜாதகருக்கு பண நெருக்கடி வரும். சுக்கிரன் கேது இருந்து ஆண்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா மனைவியால் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, இல்லை மனைவியால் பணம் வரக்கூடியாத நிலைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடும். இல்லை மனைவியால் கடன் ஏற்படக்கூடிய நிலைகள்லாம் வரும். மனைவிக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள், அதனால் மருத்துவ செலவுகள், அதனால் ஜாதகர் வந்து கடன் படுற மாதிரியான சூழ்நிலை இதெல்லாம் வரும். இதெல்லாம் எப்போ அப்படின்னா அவருக்கு ஜாதகத்தில் சுக்கிர தசையோ இல்லை கேது தசையோ இல்லை சுக்கிரன் கேது வந்து குரு தொடர்பு இல்லாமல் லக்ன சுபரின் சாரம் பெறாமல் ஜாதகருக்கு 6, 8, 12 போய் இருக்கும்போது ரொம்ப கெடுபலனை வந்து ஜாதகர் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து சுக்கிரன் கேது இருக்கும்போது. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தாப்புல சுக்கிரன் கேது கோச்சாரத்தில் வரும்போது, இப்போ ஏன் நான் சுக்கிரன் கேதை பற்றி பேசுகிறேன்னா ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதம் போயிட்டுருக்குது. இந்த செப்டம்பர் மாதம் இன்றைக்கி வந்து தேதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 23. இந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் விஸ்வாவசு வருடத்தில் சிம்ம ராசியில் வந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார். அதே இடத்துல தான் கேது பகவானும் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. சுக்கிர பகவான் வந்து ஒரு ராசியில் கிட்டத்தட்ட 28 நாள் இருப்பார். இப்போ அதேமாரி தான் இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும், 10:49 AM வரைக்கும் சிம்ம ராசியில் தான் இருக்கிறார். அதனால் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது கோச்சாரத்தில், அதாவது முண்டேன் அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய உலகில் ஜோதிடத்தில் சுக்கிரன்னா என்ன, திரைத்துறையினர், கலைத்துறையினர், சினிமாவில் வந்து வேலை செய்யக்கூடியவங்க, மேக்கப் துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, நிதியில் வந்து வேலை செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கல் கொடுக்கும். முக்கியமாக பெண்களுக்கு கொஞ்சம் சிக்கல் கொடுக்கும். ஏற்கனவே ஜாதகத்தில் சுக்கிரன் கேது ஒரே ராசிலேயோ சுக்கிரன் இருக்கும் இடத்துலேருந்து 1, 5, 9 கேது இருக்கிறவங்களுக்கும் இப்போ கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கலாம். மேலும் இதெல்லாம் எப்போ தான் சரியாக, கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே பணத்தில் வந்து சில பேர் யாருக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பிறக்கும் போதே உங்களுக்கு சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க இருபாலாக இருக்கும். பிறக்கும் போதே சிம்மத்தில் கேது இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ வந்து பாதிப்பு. ஏன்னா பிறக்கும் போதே அங்கே சுக்கிரன் இருக்கும்போது இப்போ கேது சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. பிறக்கும் போதே உங்களுக்கு கேது இருக்கும்போது சுக்கிரனும் இங்கே இப்போ வந்து நிற்கிறார். அதில் வந்து தசா புத்தியான சுக்கிர தசையோ இல்லை எந்த தசையானாலும் சுக்கிர புத்தியோ, கேது தசையோ இல்லை எந்த தசையான கேது புத்தியோ வந்து லிங்க் ஆச்சுன்னா பாதிப்பு வந்து மிகைப்படியாக இருக்கும். இதுக்கெல்லாம் எந்த மாதிரியான பரிகார வழிமுறைகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது கேது பகவான்னா விநாயகர், சித்தர்கள், முக்கியமாக இந்த கடனில் வந்து அவதிப்பட்டவருக்கு உங்களால் இயன்ற உதவிகளை வந்து செய்யலாம். விநாயகருக்கு வந்து அர்ச்சனை செய்யலாம். சங்கட சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து செய்யும்போது பாதிப்பை வந்து நீங்கள் வந்து தாங்கு திறனை வந்து அந்த கேது பகவானே கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு. கேதுவோட அதிதேவதை கோயிலுக்கெல்லாம் சென்று வரலாம். முக்கியமாக கடனால் பிரச்சனை ஏற்படுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களால் இயன்ற உதவியை செய்யும்போது கேதுவோட பாதிப்பை வந்து நீங்கள் வந்து குறைச்சி தற்காத்து கொள்ளலாம். அப்போது கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரைப்படத்துறையில் வேலை செய்கிறவங்க செய்திகள் தான் அதிக அளவில் வரும். நீங்கள் வேணால் பாருங்கள். ஜாதகத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, சித்தர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும். இப்போ ஏற்கனவே சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பணம் நல்லா புரண்டுக்கிட்டு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பண பற்றாக்குறையாக இருந்திருக்கும் கடந்த 4 மாதமாக. இப்போ இந்த செப்டம்பர், ஆகஸ்ட்டில் கொஞ்சம் அதிகமாகவே, இது வரைக்கும் 1,00,000 பார்த்துட்டு இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 50,000க்கே மல்லு கட்ட வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ எதுவுமே காலம் மாறுங்கிற மாதிரி எதுவுமே கொஞ்ச நாட்கள் தான். ஆனால் பயப்பட தேவையில்லை. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பழையபடி பண ரொட்டேஷன் வந்து அதிகரிக்கும். அதுக்கு காரணம் வந்து இதுதான். உங்கள் ஜாதகத்தில் இருபாலருக்கும் சிம்மத்திலே சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு பணப்பற்றாக்குறை நிலவக்கூடிய காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும்.
நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில். இது என்ன அப்படின்னா, கோச்சாரத்தில் சுக்கிரன் கேது சேரும்போது இந்த மாதிரியான, அதாவது திரைப்படத்துறையில் வேலை பார்க்குறவங்க, மேக்கப் துறையில் வேலை பார்க்கக்கூடிய செய்திகள் தான், நிதித்துறையில் வேலை பார்க்கக்கூடிய செய்திகள் தான் உலகில் ஜோதிடப்படி அதிகமான அளவில் வரும். செக் பண்ணி பாருங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா, அடுத்தாப்புல புத பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரு. புத பகவான் மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலாம் ராசிக்கு செல்ல போகிறாரு. அங்கே ஏற்கனவே செவ்வாய் இருக்கிறதுனால இந்த அக்டோபர் நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்த காதல் விஷயங்கள் வந்து பிரேக்கப் ஆகக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கும். பாருங்கள். ஏன்னா அப்படின்னா செவ்வாய்னா வந்து இப்போ சண்டை, பம்பு வழக்கு, சண்டை. புதன்னா காதல். இயற்கையிலே 2 பேரும் பகைக்கிறவங்கிறதுனால ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ சுக்கிரன் கேதுவை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சுக்கிரன் கேது இருக்கிறவங்க ஹெல்த்தை வந்து, முக்கியமாக பெண்கள் வந்து ஹெல்த்தை வந்து அதிக அளவில் இருந்து நீங்கள் வந்து கவனித்து கொள்ள வேண்டும். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் சென்னையில் இருக்கிறது. நேரடியாகவோ அல்லது வீட்டில் இருந்தவாறே ஆன்லைன் வாயிலாகவோ ஜோதிட பயிற்சி பெற்று ஜோதிடராகி ஆன்லைன் ஜோதிடராக ஆகணும், வேலை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்பரை வந்து தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். மேலும் ஸ்ரீஹரி ஜோதிட சாஃப்ட்வேர் வந்து இருக்கிறது, மொபைல் சாஃப்ட்வேர் இருக்கிறது, லேப்டாப் சாஃப்ட்வேர் இருக்கிறது. தேவைப்படும் ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடர்கள் வந்து தொடர்பு கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கின்றோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை 12 ராசி நேயர்கள் மற்றும் 27 நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வாழ்க நவகிரகங்கள்.